சண்டே மார்னிங் எப்போவுமே சண்டே அப்படிங்கிறது வீட்டில் ரிலாக்ஸாக உட்காந்துட்டு இருக்கிற மாதிரி இருக்காது. மோஸ்ட் ஆஃப் த டைம் ஏதாவது ஒரு கமிட்மெண்ட் இருக்கும். இந்த வீக் வந்துட்டு கோயிலுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஏர்லி மார்னிங்காக கிளம்பி அத்தை மாமா வீட்டுக்கு போயிட்டோம். அங்கேருந்து கிளம்பி போகிற மாதிரி பிளான் அவங்க கூட சேர்ந்து. ஸோ போயிட்டு அங்கே அபிஷேகத்துக்காக அத்தை எல்லாம் ரெடி பண்ண சொன்னாங்க. மாதுளம்பழ ஜூஸ் வந்துட்டு அபிஷேகத்துக்கு எப்பவுமே பௌர்ணமிக்கு போகும்போது அத்தை கொண்டு போவாங்க. ஸோ அதை தான் நான் அந்த புழிஞ்சு எடுத்து வச்சுட்டு அத்தை டிஃபன் செஞ்சு வச்சுருந்தாங்க. ஸோ அதை சாப்பிட்டு அக்கா வந்துட்டு காஃபி போட்டு கொடுத்தாங்க. காஃபியெல்லாம் குடிச்சிட்டு டெம்பிள் கிளம்பிட்டோம். எங்கள் குலதெய்வம் கோயில் வந்துட்டு லாஸ்ட் வீக் தான் கும்பாபிஷேகம் முடிஞ்சிச்சு. ரொம்ப கூட்டம் வந்துச்சுன்னு சொன்னாங்க. 3,00,000 பேருக்கு மேலே வந்துச்சுன்னு சொன்னாங்க. பட் எங்களால் போக முடியலை. அதுவே கொஞ்சம் மிஸ்ஸிங்காக ஃபீல் ஆச்சு. ஆனால் இந்த வீக் வந்துட்டு எங்களோட கட்டளை பூஜை, அதனால் நாங்கள் போயிருந்தோம். ரொம்ப சாட்டிஸ்ஃபைடாக சாமி கும்பிட்டு வந்தோம். இதை பற்றி நான் நெக்ஸ்ட்டு ஷார்ட்ஸில் நிறையா சொல்கிறேன். எந்த கோவில்னு சொல்லி நீங்கள் கெஸ் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள். யாரெல்லாம் சரியாக சொல்கிறீங்கன்னு பார்க்கலாம்.